இது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. கடந்த நாள்ல உங்களுக்கு தெரியும், அஞ்சல் திணைக்கள ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒன்ற நடத்தியிருந்தாங்க. இதனால பலதரப்பட்ட கடிதங்கள், பொதிகள் தேங்கியிருந்தன. ஆனா, இப்பவும் கூட இலங்கை மத்திய திணைக்களத்தில, அஞ்சல் திணைக்களத்தில கிட்டத்தட்ட 1,00,00,000க்கும் அதிகமான அஞ்சல் பொதிகள் தேங்கியிருப்பதாக சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்னன்னு தேடி பார்க்கும்போது, கடந்த நாட்கள்ல அரசாங்கத்தால தம்ப் பிரிண்ட் வருகையை உறுதிப்படுத்துறதுக்கான கைவிரல் அடையாளம் பதிக்கப்பட்ட மெஷின் பொருத்தப்பட்டமை, மேலதிக கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டமை. இதன் காரணமாக இந்த கடிதங்களும் பொதிகளும் தேங்கி இருக்கிறது மத்திய அஞ்சல் திணைக்களத்துல. இது எந்த அளவுக்கு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு கிழமையிலேயே இந்த அளவுக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மில்லியன் 20 லட்சம் கடிதங்கள் சேகரிக்கப்படுகிறது கொழும்பு மத்திய அஞ்சல் நிலையத்தில். பாருங்க எவ்வளவு பெரிய தொகை ஒரு நாளைக்கு. இப்போ வருகின்ற 4ஆம் தேதி வரை இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மேலதிக கொடுப்பனவுகளை மீளாய்வு அல்லது பரிசோதனை செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு வருகின்ற 4ஆம் தேதி தான் அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு முதல்ல இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் கடிதங்கள் சேரும். கிட்டத்தட்ட 1,60,00,000 கடிதங்கள் வருகின்ற 4ஆம் தேதி வரைக்கும் தேங்கி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்க போகுது அப்படின்னு தெரியல. தேடி பார்க்கும்போது என்ன இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப நேரத்துக்கு போறாங்க. 9 மணிக்கு வந்துட்டு சரியா 5 மணிக்கு போறாங்க. அதுக்குள்ளதான் இந்த வேலை நடக்குது. மேலதிக கொடுப்பனவு நிப்பாட்டப்பட்டதால ஓவர் டைம் யாரும் செய்யறது இல்ல. இதன் காரணமாக தான் இந்த கடிதங்கள் எல்லாம் தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனா இவங்க 8 மணி நேரம் சரியா வேலை செஞ்சாலே இந்த அளவுக்கு தேங்கி இருக்காது அப்படின்னு சொல்லியும் ஒரு பக்க சார்பாக சொல்லப்படுது. பார்க்க போனா அதுவும் உண்மை போல இருக்கு. எனவே இந்த அளவு கடிதங்கள் தேங்கப்படும் பொழுது அஞ்சல் துறை மிகப்பெரிய அளவான நட்டத்தை சம்பாதிக்க அல்லது எதிர்நோக்க நேரிடும். அந்த வேலைநிறுத்தத்தாலேயே கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருந்தது. எனவே இது இன்னும் போக போக இப்படியாக இந்த அஞ்சல் துறை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். மக்கள் கடிதம் அனுப்பாம போக வாய்ப்புகள் இருக்கு. இதனால இதை இழுத்து மூடக்கூடிய வாய்ப்பே வரலாம் அப்படின்ற மாதிரியும் அஞ்சப்படுது.